ஹலோ கைஸ், வெல்கம் டு யோரோ vlogs. இன்னைக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பொங்கல் செலிப்ரேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த செலிப்ரேஷன் எந்த அளவுக்கு ஃபன்னாக இருக்க போகுது, என்னென்னலாம் நாங்கள் காமெடி பண்ண போகிறோன்றது தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து கோலம் போட போகிறாங்க. இப்போ மணி 5 ஆகுது காலையில். ஸோ அது கோலமாக வருதா இல்லை அலகோலமாக வருதான்னு தெரியல. வாங்க போய் அப்படி எந்த அளவுக்கு அழகாக போடுறாங்களா இல்லை எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலாம். I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. டேய் குட்டி ஃப்ரெண்டு, நீயும் எழுந்துச்சிட்டியா? சரி வா வா. டேய் என்னடா நட இது? சைலண்டா வா, என்ன பண்றான்னு பார்க்கலாம். கோலம் போட போறேன்னு போயிருக்காங்க. நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்றியா? என்ன கலர் இருக்கு போல? ஜாலியா? அடடா, காலையிலே ரோட்ல சாமி பாட்டுலாம் போட்டு பக்திமயமா இருக்கு. இன்னைக்கு டேவே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் இந்த பொங்கல் ஒரு நல்ல பிகினிங்காக இருக்கணும். கைஸ், கோலம் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்பயே போயிட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேலைக்கு ஆகாது. கொஞ்ச நேரம் டைம் கொடுப்போம், எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த கம்பி இருக்கல, இவன் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டே இருக்கான். நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு நீ இப்போ என்ன வேலை செஞ்ச? ஒரு வேலையும் செய்யல. நான் தான் வீடியோ எடுக்கிறேன்ல, அப்புறம் என்ன படம்? மக்களே, இந்த பொங்கல் செலிப்ரேஷன்லயே இருக்கிற ஒரே ஒரு கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? காலங்காத்தால இந்த தை மாச குளிர்ல வந்து நடுங்க விட்டு கோலம் படுறன்ற பேர்ல அவங்க ஃபன் பண்ணிட்டு நம்மள வந்து உதற விட்டுட்டு இருக்காங்க பாருங்க. ரொம்ப கஷ்டம், குளிர் தாங்கல. எதுக்கு சும்மா கத்தினே இருக்க? நீ இந்த பையன் இருக்கல, ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இப்ப என்ன பண்ண? நீயே ஒரு வேலை செய்யல. தண்ணி பிடிச்சி அம்மா தண்ணி பிடிச்சி கோலம் பிடிச்சியா? கோலம் குடிச்சிட்டு போறியா? நீ தான் ஒண்ணுமே பண்ணல. என்னமோ நீ தண்ணி பிடிச்சி கொடுத்த மாதிரி தண்ணி வாசல்ல தண்ணி தெளி. நீயா தண்ணி பிடிச்சி கொடுத்த? பொய் சொல்ற. நீ தான் பொய் சொல்ற. கைஸ், மெயினான கோலம் தான் இப்போ போட்டுட்டு இருக்காங்க. கரும்பு வரைகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இந்த டயக்ராம்லாம் நல்லா தான் இருக்கு. பட் எனக்கு சுத்தமாக கோலம் எப்படி போடுறாங்க என்ன எதுன்னே தெரியாது. ஸோ நான் வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஃபீட்பேக் கொடுக்கக்கூடாது. பார்ப்போம். ஆரஞ்சு கலர் எடுத்தாப்பா. வேலைலாம் செய்யறானே. நீ இப்பதான் நான் பாக்குறேன் நீ வேலை செஞ்சு. மெயினான கோலம் போட்டு முடிச்சுட்டு இப்போ கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல. என்னது நிலாவா? ஏய் ஆமாண்டா, நிலா தெரியுது. எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச? மணி 6 போது. இந்த டைமுக்குலாம் நிலா மறைஞ்சிருக்கணுமே. எப்படி இன்னும் இங்கே இருக்கு? ஒருவேளை ஜான்வரி மந்த்ல இப்படிதான் இருக்குமோ? நாசா விஞ்ஞானி நைட் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு டயர்டா தூங்கிட்டு இருக்காரு. இவங்க கோலம் போடுறன்ற பேர்ல ஸ்டூல் எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வான்னு ஒரு 10 வேலை வாங்கிடுறாங்க 2 பேரும் சேர்ந்து. என்ன யாத்து ஜாலியா இருக்கா? உனக்கு குளிர்வே இல்லையாடா? இல்லையா? டாடி டாடி இங்க மட்டும் ஏன் நைட்டா இங்க மட்டும் பகலா தெரியுது? என்ன நீ போடுற கோலத்துல பானை ரெட் கலர்ல இருக்கு? ஏன்னா இது கலர் பானை. கலர் பானை பொங்கலுக்கு தெரியாதா? கேக்குது என்னது? பானைக்குலாம் கலர் அடிப்பாங்க தெரியாதா? நீங்க தான் சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அந்த பானை गाइस. ஏதோ ஒன்று சொல்லி ஏமாத்துங்க. கைஸ், ஒரு 80% ஆஃப் கோலம் வந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க எந்த அளவுக்கு போட்டிருக்காங்கன்னு போய் பார்ப்போம். யாத்து ஸ்பைடர்மேன் க்ளவுஸா? கோலம் வர அளவுக்கு நல்லா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா முடிக்கிட்டோம், பார்க்கலாம். திவ்யா எங்க போயிட்டு இருக்க? பொங்கல் செலிப்ரேஷன் எதுமா ஒருத்தங்க ரொம்ப கடமை உணர்ச்சியோட ஆஃபீஸ் போயிட்டு இருக்காங்க.
பாய் பாய். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். गाइस फाइनली நான் கோலம் போட்டு முடிச்சாச்சு. நீ கோலம் போட்டு அம்மா போட்டாங்களா? யாரு? அம்மா அம்மா இப்போ பாக்கலாம் வாங்க. Guys, it's time to reveal this full கோலம். அடடடடா செம்மையா இருக்கே. சூப்பரா இருக்கு. பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு. அழகா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா உண்மையாவே நல்லா இருக்கு கைஸ். இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலி நாட் பேட் பட் ஸோ குட்னு தான் சொல்லணும். ஆனால் இவனை பாருங்களேன், இவன் தான் கோலம் போட்ட மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுற்றின்னு இருக்கான். இன்றைக்கி நாளில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே, மெயினாக தமிழ்நாட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி அழகான கோலம்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க லேடிஸாக இருக்கட்டும், ஈவன் ஜென்ட்ஸ் கூட ஹெல்ப் பண்ணி போட்டிருப்பாங்க. எல்லாருமே போயிட்டு அப்ரிஷியேட் பண்ணுங்கள். கோலம் போட்டதை வந்து அவங்க சாதாரண விஷயம் இல்லை, அது குனிஞ்சு ரொம்ப நேரம் போட்டுகிட்டே இருக்கணும். கால்லாம் வலிக்கும், சம்டைம்ஸ் கால்லாம் உதற ஆரம்பிக்கும். ஸோ அந்த கஷ்டத்தெலாம் தாண்டி இப்படி ஒரு அழகான விஷயத்த வந்து அவுட்புட் கொண்டு வராங்க. ஸோ அதனால் வீட்டில் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் எல்லாரையும். கீழே பழம் அப்புறம் நெல்லுலாம் கூட வரைஞ்சி வச்சுருக்காங்க. சூப்பர். நம்ம வீட்டு கோலம் வந்து உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது, ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்குது. நம்ம வீட்டு கோலத்தையே பார்த்துட்டு இருந்தா எப்படி, நம்ம நெய்பர்ஸும் வந்து ரொம்ப அழகாக வந்து கோலம் போட்டிருக்காங்க. அதையும் போய் பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கோலம் எங்கள் சித்தி போட்டது. ஸோ போர் அடிக்குதுன்னு வந்து இப்படி குட்டி கோலம் ஒன்று போட்டு போனாங்க. ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் போட்ட கோலம் தான் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கைஸ், இவங்க கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சே போச்சு. பட் ஆனால் கோலம் வந்து செம்ம அழகாக வந்திருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ ஃபைனலி பொங்கல் ஸ்டார்ட் வித் கோலம், அழகான கோலம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, வீட்டில் தோரணம்லாம் கட்டி பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே சாமி படம்லாம் தொடச்சி கொஞ்சம் பூலாக வச்சு அது மாதிரி அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. என் தம்பி பார்த்தீங்கன்னா ஜாலியாக வீட்டில் ஒரு மூலையிலையும் வந்து தோரணம் கட்ட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ஆக்சுவலாகவே இந்த டெக்கரேஷன் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிச்சு பண்ணுவான். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதில் அவனுக்கு ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீட்டில் எல்லா சைட்லேயுமே வந்து தோரணம்லாம் கட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பொங்கல் வைக்கிறது தான். ஸோ வாங்க இதுக்கப்புறம் பொங்கல் எப்படி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பொங்கல் சொல்லு. பொங்கலோ பொங்கல், பொங்கல் பொங்கலே ஒன்றும் பொங்கல், அதுக்குள்ள பொங்கலோ பொங்கல் சொல்றேன். பொங்கல், அப்புறம் மாட்டு பொங்கல், மாட்டு பொங்கல், அப்புறம் காணும் பொங்கல், காணும் பொங்கல், அட பொங்கல் வைங்க பொங்கல். ஃபுல்லா சந்தனம் தடவுமா? மஞ்சள் தடவுமா? அவ்வளோதான். அந்த நாச்சியப்பன் பாத்திர கடை இருக்கலாமா? அப்போ குங்குமம் அதுலடா 5 கணக்கு வைக்கிறேன். 3 5 கணக்கா? சரி, ஒரு நாளைக்கு இல்லை நம்மளுக்கு. பொங்கலோ பொங்கல் சொல்லு. யாத்து பொங்கல். யாத்து பொங்கலா? பொங்கலோ பொங்கல், யாத்து பொங்கல். இது பேர் என்னமா? என்ன வைக்கிறீங்க? ஆமாமா, சரி, இது பேர் என்ன? மஞ்சள் கட்டி. இது பேர் மஞ்சள் கட்டியா? இது எப்படி கட்டுவேன்? பொங்க பானைக்கு இப்படி கட்டணும். எப்படி கட்டணும்? இங்கே பாருங்க, இப்படி போட்டு இப்படி வரணும். எதிர்க்கு வந்துட்டு எதிர்க்க லைட்டாக இதை சுற்றிடணும். அவ்வளோதான். ஓகே, சூப்பராக இருக்குமா கட்டணும்ல? பார்க்க அழகாக இருக்கு. பொங்கலுக்கு இந்த மாதிரி பித்தளை பாத்திரத்தில் வச்சு வைக்கணும். ஓகே, இப்போ ஸ்டவ் பற்ற சென்னையில் இருக்கிறதுனால இது வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிறோம். இதே கிராமத்தில் இருந்தால் ஒரு பொங்கல் பானை வச்சு அப்புறம் வந்து மண் அடுப்பு வச்சு அதில் பொங்கல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம பொங்கல் எழுதி வைக்கிறோம். ஓகேவா? இப்போ சொல்லுமா, பொங்கலோ பொங்கல் சார்? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். மாமா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சுமா? பொங்கலோ பொங்கல். பொங்கலோ ஒரு கை போடணும். பொங்கலோ பொங்கல்.
அம்மா எத்தனை பொங்கல் சொல்லுவா சொல்லினே இருக்க. மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், ஆரம்பிச்சிட்டாங்க. பெரும் பொங்கல். அவ்வளோதானா அரிசி? இது எத்தனை கிலோ அரிசி இது? இது 1/2 கிலோ அரிசி. யாருக்கு பொங்கல் போதுடா, வாடா வாடா. பொங்கலா பொங்கல் இரு, அதுவா பொங்கட்டும். இவ்வளோ பெரிய முடி போட்டா பொங்கலா பொங்கல். கமான் யாத்து பொங்கலா பொங்கல். ஏ பொங்கலா பொங்கல் சொல்றா. பொங்கலா பொங்கல் நீ சொல்லு. பொங்கலா பொங்கல் எங்க போடுறோம்? வெல்லம் போடுறது 2 நல்ல உள்ளங்கள். கட்டி கட்டியா போடுறீங்க? உடச்சுல ஊறிடும் சூட்ல. இவ்வளோ வெல்லம் போடுறீங்க? சக்கரை கம்மி தான் வெல்லம். அப்படியா? அரிசி கொஞ்சம் எடுத்துட்டு இன்னும் இருக்கு வெல்லம் உடச்சிட்டு. பார்க்கலாம் இது அப்புறம் 10 தான் போடுங்க. அவ்வளோதான். வேற இன்கிரீடியன்ஸ் எதுவும் இல்லையா? அதெல்லாம் நெய்யில் பொடிச்சிட்டு என்ன பறிப்பீங்க நெய்யில்? முந்திரி, பாதாம், ஏலக்காய். ஓகே கொஞ்சம் விட்டு கொஞ்சம் நிற்கிது அப்புறம் லாஸ்ட் என்ன இது நெய்யா? நெய் போடு போடு போடு. என்ன போடு டக்குன்னு அதை வறுத்துனே லைட்டாக அந்த தட்டை சின்னத்தில் மூடி கொடுத்துருக்கோம். இருமா நெக்ஸ்ட் வந்து திராட்சை போடணும். திராட்சை கொஞ்சம் எல்லாமே உப்பி வருமா? உப்பி எல்லாமே வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடணும் வெளியில. பாதாம் போடுறது பாதாம் போடுறோம் சும்மா டேஸ்ட்டுக்காக. எவ்வளோ நேரம் 1.5 மணி நேரம் அவ்வளோ பொங்கல் போதும் நினைக்கிறேன். ஆஃப் பண்ணுறேன் அப்படியே விட்டுறியா? அதை தூக்கி கொட்ட போகிறோம். ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வறுத்து வச்ச முந்திரியும் நெய்யும் உள்ள ஊற்றிடுறாங்க. சாரி ஃபர்ஸ்ட் வறுத்து வச்சிருந்த நெய்யும் பாதாமியும் ஃபர்ஸ்ட் உள்ள போட்டாங்க. நெக்ஸ்ட் என்னமா போட போற? முந்திரி, பாதாம், திராட்சை, ஏலக்காய். ஓகே முந்திரி, பாதாம், ஏலக்காய், திராட்சை 4 ஐட்டம் போட்டிருக்கோம். அப்புறம் வெல்லம் போட்டிருக்கோங்க. Oh God, so delicious. செம்மையா இருக்குல்ல பார்க்கவே. நான் என்ன பண்றது? ஜெயா பண்ணி மாதிரி பண்றாங்க. திவ்யாவா சாப்பிட்டு போ திவ்யா. கலருங்க. ஸோ காய்ஸ் மார்னிங்கில் கோலம் போட்டு ஸோ இப்போ வந்து பொங்கல் வரைக்கும் செம்மையாக வந்து ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக வந்து போச்சு. ஸோ எங்களை மாதிரியே நீங்களும் வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ எங்கள் ஃபேமிலி சார்பாக ஸோ எங்கள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் வித் த கவுண்ட் ஆஃப் 1 2 3 ஹாப்பி பொங்கல்.